பார்த்துக்கோங்க. லைன் கிங் வந்து துணி துவைக்கிறாரு. அதுவும் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால இவன் தான் பாடுபடுறேன்னா என் பிள்ளையும் சேர்த்து பாடுபட வைக்கிறாங்க. இங்கே பாருங்க, போதுங்க மேலே ரெண்டும். என்ன வேஸ்ட்டு கட்டியிருந்த, இப்போ நான் டவுல கட்டி என்ன இது? இப்போ தானே சோறு தின்னேன். நான் முதலாக எழுதிய காதலிசை அதற்கு ஒரு ஆதார ஸ்ருதி நீ. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஓன் வாய்ஸ் விலாகாக போட போகிறேன். அதாவது இன்றைக்கி டே விலாக். எனக்கு வந்து ஸ்டொமக் பெயின், இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நான் வந்து இந்த விலாகில் காட்ட போகிறேன். மாமா வந்து எனக்காக என்னெல்லாம் செய்கிறான், என்னை எப்படி கேர் பண்ணுறான் அப்படின்றது ஒரிஜினலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. காலையில் நான் எந்த வேலையுமே செய்யலை. எந்திரிச்சேன், குளித்தேன், படுத்துட்டு இருந்தேன். சரி, மாமா ரொம்ப நேரமாக ஆளை காணோம், என்ன தான் பண்ணுறான்னு போய் பார்த்தா துணி துவைச்சிட்ருக்கான், பாத்ரூம் க்ளீன் பண்ணுறான், வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டே விலாக்கை உங்களோட ஷேர் பண்ணலான்னு தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக என்னோடய ஓன் வாய்ஸில் விலாக் போடுறேன். மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ விலாக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறப்பா? உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால. அதுக்கு இவ்வளோ துணியா? இது எல்லாமே என் துணி தானே? ஆமாம். ஏன்னா நேற்று எல்லாமே நான் உன் துணி துவைச்சி போட்டேன். அதனால எப்படி உன் துணி இருக்கும்? ஆக்சுவலாக நீ துவைச்சிருப்பேன். இன்னைக்கு உனக்கு வயிறு வலிக்கிறதுனால நான் துவைக்கிறேன். பார்த்துக்கோங்க. லைன் கிங் வந்து துணி துவைக்கிறாரு. அதுவும் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால, வயிறு வலின்றதுனால துவைக்கிறாரு. ஆனால் வெயிலில் உட்காந்து கஷ்டப்படுறானே. காலையிலே எழுந்திரிச்சு செஞ்சீங்க நல்லா இருந்திருக்கும். காலையில் எந்திரிச்சதே 11. வெயிலில் உட்காந்துன்னு கஷ்டப்பட்டுனாங்க. ஏந்திரி, நான் துவைக்கவா? நீ வீடியோ எடுக்கிறதுக்காகன்னு சொல்லல, நிஜமாவே நான் துவைப்பேன். சரி, ஓகே. பாவமாக இருக்கு உன்னைய பார்த்தா. டேய் பாப்பே, என்ன பண்ற? நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் நீ இப்படி வெளில வா. உன்னைய தான் மக்களே என்னன்னு தெரில. இன்னைக்கு என் புருஷன் வந்து ரொம்ப ஆர்வமாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கே வந்து ஷாக்கிங்காக தான் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறது? அம்மா நான் பண்ணுறேன், இப்படி வாடா. உன் சப்ஸ்கிரைபர்லாம் பார்க்குறாங்க பாப்பா. எனக்கு உடம்பு சரியில்லை, நீ என்னை எப்படி பார்த்துக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க லைன் கிங் எந்த வேலையும் செய்ய மாட்டாரே அப்படின்னு. நீ பண்ணுறதுலாம் எனக்கு மட்டும் தானே தெரியும், இப்போ எல்லாருக்கும் தெரியட்டும். தெரியாது, ஏதோ பண்ணியிருக்கேன். பாருங்க மக்களே, பாத்ரூம் தான் படி கட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறாரு. வேர்வை விறுவிறுத்து க்ளீனிங் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ துணி அலச போகிறாரு.
வெயில் பயங்கரமாக அடிக்குது. பாவம் என் புருஷன் இந்த வெயிலில் நின்று துணி அலசுறான். இதான் எங்கள் வீட்டு கார்டன், பார்த்துக்கோங்க. செடி வகைகளாக வச்சுருக்கோம். லியோ வந்து வெயிலில் வந்தால் கருத்து போயிடுவான்னு அங்கேயே உட்காந்துக்கிறான். வந்துட்டான் பாருங்க, வரான் பாருங்க. லியோ வெயில் அடிக்குதுடா. லியோ பார்த்தீங்களா எப்படிக்கிறான், போட்டான் பாருங்க நிழலுக்கு. இப்படித்தான் அவர் வெயிலில் வரமாட்டார். அவர் இந்த பார்டர் தாண்டி நீயும் வரமாட்டேன் நானும் வரமாட்டேன்ற மாதிரி பார்த்துனுக்கிறான். லியோ பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் தான் நிழல் இருக்குது. வா இங்கே வாமாட்ட, வா வா. வரமாட்டான் அவன், அப்படித்தான். அப்பா பாரு வேலை செய்கிறான் பாரு. நேற்று வந்து இவர் துணியெல்லாம் நான் துவைச்சி போட்டேன். இன்றைக்கி என் துணியெல்லாம் இவர் துவைச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன இது கோலம். வந்துட்டான் 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 ஓடிட்டான். துணியெல்லாம் அலசி முடிச்சாச்சா? படுத்து அதெல்லாம் எதுவும் வேணாம் எனக்கு. தண்ணி வடிட்டுன்னு பார்த்தேன். துணியை துவைச்சி அலசி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் காய போடணும். இந்த அடிக்கிற வெயிலில் இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கே காய போடணும் அப்படின்னா மேலே போய் காய போடணும். சுற்றுதுனே எங்களுக்கு தெரில. என்ன லியோ வேணும் உனக்கு? இந்த அடுத்து காய போடுற ப்ராசஸ். எத்தனை நாள் தான் உங்கள் சேனல்லையே வந்து பிளாக் போடுவேன்? ஒரு நாளைக்காவது என் சேனலில் பிளாக் போடலாம் அப்படின்னு. என்னோடய ஓன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். சரி, அதுக்காக ஒரு வாட்டி என் சேனல் விளாக் ஒன்று போட்டு பார்ப்போங்க. ஆமாம், இன்றைக்கி தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன். வாய்ப்பில்லை. உன் கெத்து என்னன்னு எனக்கு தெரியல. நீ இப்பயும் கெத்து தான் பாப்பா. எனக்கு உடம்பு முடியலன்னு பண்ணுறல்ல, எத்தனை பேர் பண்ணுவானுங்க சொல்லு பார்க்கலாம். கைலி வேற. ஆனால் இப்போ நீ வீடியோ போட்டு காட்டுற, அவங்களாம் காட்டுறது இல்லை அவ்வளோவா. ஆனால் நான் காட்டுவேன்ல, என் புருஷன் என்ன நல்லா பார்த்துக்கிறான்னு காட்டணும்ல. ஒரு சிலருக்காகவே இந்த விளாக் நான் எடுக்கிறேன். யூ நோ தட் கைஸ். என் புருஷன் எதுக்கும் சளைச்சவன் இல்லைன்னு நான் காமிக்கணும்ல என்ன கைஸ். செருப்பு கூட போடாமல் வெயிலில் நின்று காய போட்டுனுக்குறாங்க கைஸ் இந்த பையன். செருப்பு போடாமம்மா. அதெல்லாம் எதுவும் வேணாம் எனக்கு. எனக்கு கால் தான் வலிக்குது. எனக்கு பாதம் மட்டும் லைட்டாக அமுக்கி விடும். தைலம் தேய்ச்சி விட்டு நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிட்டா காய போட்டு வரியா? நீ ஏன் சொல்லணும்? நான் செய்வேன். எனக்கு போர் அடிக்குதுல்ல. வலியை மறக்கிறதுக்கு எதனா ஒன்று பண்ணணும்ல. அப்படியே வலிக்குதுன்னு உட்காந்துருந்தா தூங்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. ஓகே கைஸ், இப்போ வந்து மாமா வந்து துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிட்டான். பாதி துணி வந்து இங்கேயே காய போட்டாச்சு. மீதி வந்து மேலே காய போடலான்னு போகிறோம். போகலாமா பாப்பா? நீ எங்கே வர? நான் வீடியோ எடுக்கணும்ல. தூக்கம் வரல எனக்கு. ஹாய் சொல்லு. ரொம்ப டல்லாக இருக்கேன் பாப்பா. நல்லாவே இதுதான் எங்கள் ஒரிஜினல் கலர். ஒரிஜினல் நாங்கள் இப்படி தான் இருப்போம். எப்படி இருந்தாலும் எங்களை லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நாங்கள் துணி கை போடப்பலாம். இவன் தான் பாடுபடுறேன்னா என் பிள்ளையும் சேர்த்து பாடுபட வைக்கிறாங்க. இங்கே பாருங்க, போதுங்க மேலே ரெண்டோ. எங்கள் வீட்டில் துணி காய போடணுன்னா மேலே தான் போகணும். இங்கே பாருங்க, இவர் தான் பார்க்குறாருன்னு எனக்கு தெரியல. லியோ போறியா நீயும்? இது அது பின்னாடி போகுது.
நான் வந்து இப்போ இவன் பின்னாடி போகிறேன். ஏய் நீங்க வராத. நான் வருவேன். போ, பார்த்து பார்த்து பார்த்து. நானும் போகிறேன் மேலே. முடியல தான், பட் இருந்தாலும் என்னென்ன பண்ணுறேன்னு காமிக்கணும்ல. மேலே வந்தாச்சு. எங்களோட வியூ பார்க்குறீங்களா அம்மா? போய் தூங்கு போ. இங்க எதுக்கு வந்துருக்கா? வெயில் அடிக்குது போன்னு. நீ கூட தான் வெயிலில் இருக்கிற. நீ தேவையில்லாத வீடியோ எடுத்து கிடக்க. இதான் எங்கள் வியூ பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டு மொட்டை மாடிலேருந்து பார்த்தா அப்படியே எல்லாம் தெரியும். கீழே வந்து ஒரு ஜீவன் கத்துது. அந்த ஜீவன் தேடுது எங்க லியோ. பார்த்தீங்களா? மாமா லியோ மேலே வர துடிக்கிறான். உனக்கு கூட தான் கால் சுடுது. அப்புறம் நான் கிளிப்பு போடவா ட்ரெஸ்ஸுக்கு? உன்னை போய் உட்கார சொன்னேன். நீ வா. பர்றி நீ படுத்த தூக்கம் வர மாட்டேதுடா. தூக்கம் வர மாட்டேங்குது. வலிக்குதுதான் வயிறு எனக்கு. இன்னும் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு வேலை பார்ப்போம். இந்த மாதிரி டைம்ல அவ தூங்குவானேனா. காய போட்டாச்சு. அடுத்த கிளிப்பு போட்டுனுக்கிறாரு. பயங்கர வெயில். ஆமா, ரெண்டு போடு. சொல்லிட்டா. அதான் சொன்னேன். இப்போ ரெண்டு இப்படி இங்கே இருக்கா. போய் தூங்கு போ. போலாம் போலாம். போட்டியா? போலாமா? வா போலாம். பாருங்க, கதகளி ஆடுனுக்கிறான் என் மாமா. பரதநாட்டிய கிளாஸ் பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கோங்க. சொல்லியா? எனக்கு பழகி போச்சு மாமா. என்ன பழகி போச்சு? ஒரு வழியா துணியெல்லாம் துவச்சி கிளிப்பெல்லாம் காயெல்லாம் போட்டாச்சு. இறங்கு இறங்கு, கீழே இறங்கு. போதும். உன் புள்ள தவிக்குது மேலே வர்றதுக்கு. வாங்க போகலாம் காய்ஸ். என் மாமா இறங்குத பாருங்க. மகி நான் தூக்கின்னு வருவா? போடு கிளிப்பு. மேலே ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ கீழே ப்ராசஸ் போயிடுது. சும்மாவே என் மாமா கொஞ்சம் கருப்பாக இருப்பான். இதனால கருப்பாக வரும் வெயில சுற்றி சுற்றி. இப்போ வெயிலில் வேலை வேற பார்க்குறான். சுற்றினாலாவது கருப்பாவாங்கன்னு சொல்லலாம். இவன் வேலை பார்த்தாலே கருப்பாயிடுறான். என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆனால் அதுதான் அழகு என் பாப்பாக்கு. இல்லை மாமா? இல்லை பாபா, நீ கருப்பாக இருந்தால் தான் அழகு. நீ வெள்ளையாக இருந்தால் நான் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன் தெரியுமா? எனக்கு வெள்ளையாக இருந்தாலே பிடிக்காது. எனக்கு கருப்பாக இருக்காதான் ரொம்ப பிடிக்கும். நான் கருப்பாக இருந்தேன்னா என்னை பிடிக்காது. எல்லாத்தையும் முடிச்சாச்சு. கிளிப்பும் போட்டு முடிச்சாச்சு. அது சட்டி இல்லை, டவுசர். கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எப்படி ஆகிட்டேன் நான். எனக்கு உடம்பு சரியில்லைனாலே நான் இப்படி தான் ஆயிடுறேன். ரொம்ப டயர்டாக இருந்தா நான் படுக்க போகிறேன். டயர்டாக இருக்குது. என்ன வேஸ்ட் கட்டியிருந்த? இப்போ நான் டவுல கட்டேன். ஒன்னாலதாண்டி என்ன ஃப்ரீயா இருக்க வீடியோ எடுக்கிறேன்ட்டு. ஐலங்கா
எல்லாம் அந்த வீடியோக்காக தேவைன்னு நினைக்க போகிறாங்க. நீ இப்படி என்னை ஃப்ரீயாக இருக்க விட மாட்டுற. நான் எப்பயுமே மக்களே வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சாலே ஃப்ரீயாக சட்டியோடு தான் செய்வேன். அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதெல்லாம் வீடியோ எடுக்காத பாப்பா. இப்போ தான் வீடியோ எடுக்கிற டைமா? சும்மா இருக்கிறப்பலாம் வாடின்னு நான் வர மாட்டேன். சும்மா இருக்கிறப்போ நம்ம பண்ணதே தான் பண்ணிட்டு கிடப்போம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதில்ல, அதுதான். ஏன் கால் வலிக்குது? இடுப்பு வலிக்கலையா? இடுப்பு தான் வலிக்குது. கேமரா மூஞ்சி முன்னாடியே ஏண்டி வச்சுட்டு கட்டிப்பு ஏற்றிட்டு இருக்கேன். ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு நீ பண்ணுற அட்டகாசம் பாருங்க மக்களே. ஆமாம், அந்த டைல்ஸில் போடுறதுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தேன், அதை போடாமல் போட முடியலையே. நீ சாமி ரூமா ஹால்லே வச்சிருக்க, அதனால போட முடியல. சாமி ரூம் ஸ்க்ரீன் போட்டு தான் வச்சுருக்கேன். அது இப்போ நான் இப்படி இருக்கேன், அதனால ஸ்க்ரீன் போட்டு வச்சிருக்கேன். நார்மல் டைமில் எப்படி சாமி ரூம் ஓப்பனில் தானே இருக்கும். நான் வேறு 10 தடவை நடப்பேன். ஜன்னலில் இருக்க ஃப்ளாஷ் உனக்கு மூஞ்சில் அடிக்குது பாப்பா. வீடியோவே எடுக்காதங்கிற ஃப்ளாஷ் அடிக்கிறது இதெல்லாம் எடுத்துக்கோங்க. மூஞ்சி தரணும்ல. தேங்க்யூ ஸோ மச் பாப்பா. இதுக்கு பாருங்க இங்கே மூஞ்ச கட்டி சரி அங்கே தான் வலிக்குதுங்க. எனக்கு தான் உடம்பு சரியில்லை மாமா. எனக்கு தானே வயிறு வலி. இது என்ன இது? இந்த ஒரு சாப்டர் இப்படியே என் பக்கத்தில் பத்து கிடக்குது. ஒரு ஃபிகரை உஷார் பண்ணி தரவே அப்படிதான் இருக்கும். நான் படுத்தா படுத்துக்கிறான், நடந்தா நடக்கிறான் பின்னாடியே. லியோ சான் வா, அம்மா கால் அமுச்சு விடு. ஓடியோ. என்ன நாக்கு தள்ளிடுச்சு? வெயில சுத்தினார்ல, நம்ம மேலே போயினாலும் அங்கே கீழே குதிச்சு தவிக்கிறானே வர்றதுக்கு. டாமி 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 டாமி. ஐயோம்மா. சரிப்பா, தூங்கு கொஞ்ச நேரம். டீ எது வேணுமா? வேணாம். பிளாக் காஃபி வேணாம். ஓகே. திவ்யாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லியோ பாருங்க பக்கத்துலேயே படுத்துருக்கான். என்னப்பா செய்யுது? அம்மாவுக்கு முடியலையா? ஏ சாமி, அவங்க அம்மா தூங்குனாக்கா இவரும் தூங்குவார். பாருங்க இப்படி தான். இதெல்லாம் கம்மி தான். நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான். திவ்யா மூஞ்சி மேலே அவர் தலை இருக்கும், அப்படி தான் தூங்குவார். ஆனால் கைஸ் தூங்கிட்டேன். மாமா வந்து குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கான். ஃபேஸ் தெரில, நீங்கள் பேக் கேமராவில் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து சாப்பாடை போட்டுட்டு வந்து சாப்பிடுன்னு உட்காந்துருக்கான். சாப்பிட்ற வீடியோ எடுத்துகிட்டே இருக்கான். இதுக்கு வேற சாப்பாடு வைக்கலையாட்டு வச்சேன், ஆனால் கொத்தி. ஐயோ, அப்பா சாப்பாடு வைக்கிறேன். அம்மா கூட்டிட்டு வைக்கிற சரியா? தூங்குற கேப்பில் குளிச்சுட்டுன்றாங்க. மாத்திரை போடுறியாங்க? எப்படி ஜூஸ் போட்டு வைக்கிட்டா? ஆல்ரெடி ஜூஸ் போட்டேன், ஃப்ரிட்ஜில் இருக்கு. நான் ஜூஸ் போட்டேன், ரசம் ஜூஸ். ஜூஸ் குடிச்சியா? குடி. தலை வந்து விரிச்சு போட்டிருந்தேன், தலையை எடுத்து கட்டி விட்டு அடுத்து சாப்பாடு போட போயிருக்கான். லியோ வந்து நம்ம அவனுக்கு சாப்பாடு போடுற மாதிரி அங்கே போய் நிற்கிறான். ஆனால் லியோக்கு சாப்பாடு போடல, எனக்கு தான் சாப்பாடு போடுறான். என்னோட சாப்பாடு போட்டு தயிர் ஊற்றி எடுத்துனான்னு சொல்லியிருக்கேன். லியோ பாருங்க, அவன் பின்னாடியே சுற்றுவா சோறு வைக்கிற வைக்கும். இப்படி தான் கைஸ் இருப்பேன் நான் வீட்டில். மேக்கப் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ இருக்கு. தயிர் வைக்கிறான். தயிர் சாதம். தயிர் சாதம். உப்பு தண்ணி ஊற்றி
ஓ சாரி. உப்பு கொட்டிட்டாங்க. உப்பு கொட்டல, என் கையில் உள்ள உப்பாக இருக்கும். இல்லையோ கொஞ்சம் வெய்ய. நீ சாப்பிட்டது எப்படி அவனுக்கு வைக்க முடியும்? அம்மா சாப்பிட்டாலும் தரேன்ப்பா, சரியா? ஆ மூஞ்சி அப்படி வச்சுக்காத. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிஸ்கட் சாப்பிட்டான். எப்போ பாரு திங்காத மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிறது. அவனை வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. கடுப்பு வருது அவனுக்கு. இப்போ டென்ஷன் ஆகுது அவனுக்கு. இப்போ சாப்பாடு தரல, சோறு வைக்கலன்னு. இப்போ வாண்டி நாய்னா வாய் பெரியதா பா, தெரியுதா? தங்காத்தஞ்சி பிஸ்கெட் சாப்பிட்டீங்களா? பசிக்குதா நாய்னா? வாய் தெரியுதா? நான் பிஸ்கெட் சாப்பிடுறது பாத்தியா? தெரியலையே அப்படி ஒன்றும். என் பிள்ளை பாவம் சோறு போடல. என் பிள்ளைக்கு இந்த பையன் என் பிள்ளைக்கு சோறு போட மாட்டாங்க. இப்பதான் சாப்பிட்டுச்சு. அவன் மூஞ்சியவே தான் பார்க்குறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எது எடுத்துட்டு வந்துக்கணும் என்னன்னு பாருங்க. என்ன இது? இப்போ தானே சோறு தின்னேன். ஜூஸ் குடிச்சிரு, அப்பதான் வயிறு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். உள்ள சாயங்காலமா குடிக்கிறேன். கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் வயிறு. இந்த புளி அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் குடிச்சாதான். குடிச்சிட்டு மாத்திரை தருவேன். என்ன ஜூஸ் இது? ஜூஸ் எப்படி இருக்கு? ஜில் இருக்கா? இனிப்பு பத்தலையா? ஏய், இனிப்பெல்லாம் ஓவரா சாப்பிடக்கூடாது இந்த டைம்ல. இந்த டைம்ல இனிப்பு சாப்பிட்டா தான் நல்லா போகும். நல்லா போகுது போ. புளிக்குது. இது வந்து அது சம்மந்தப்பட்டமான பழம். புளிப்பு பழம் தான். என்னன்னு கண்டுபிடி. சொல்ல மாட்டேன், கண்டுபிடி. என்ன ஜூஸ்ன்னு சொல்லு. செவ்வாழை இது. கரெக்டா? நல்லா இருக்கா என்ன? நல்லா இருக்கு. குடி குடி. ஸ்வே ஸ்வே. கண்டிப்பாக போடப்படும். தேட்டர் வந்தாச்சு. யாருன்னு இப்படி போ. சீட்டு நம்பர் எங்கே போட்டுருக்கேன்? சீட்டு நம்பர் எங்கே போட்டுருவேன்னா சீட்டில் தான் போட்டிருப்பாங்க. அலப்பற ஸ்டார்டிங் பிராண்ட்ஸ். அலப்பற ஸ்டார்டிங் பிராண்ட்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து படத்துக்கு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன படம்? என்ன படம் பார்த்தீங்கன்னா தொங்கலான் படம் ஃப்ரெண்ட்ஸ். அது விக்ரம் பாதி சொட்டையோட இருப்பார் அந்த படம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க. சில சில்லுன்னு ஏசி காத்து. எங்கடா போற? இந்த இடத்துக்கு வந்து ஸ்நாக்ஸ் டைம் தான் வரணும் பாப்பா. ஆமாம். ஆக்சுவலாக எதுக்கு மூவி வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, திவ்யாவுக்கு வந்து முடியல இல்லையா, நம்ம வந்து அதே விஷயத்தையே நினச்சிக்கிட்டே இருக்கோம்.
தியோவுக்கு வந்து உடம்பு சரியில்லை இல்லையா, நம்ம வந்து அதே விஷயத்தையே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னாக்க திரும்ப திரும்ப மேலும் மேலும் பெயினாக தான் இருக்கும். இந்த டைமில் நான் அவளை கேர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நார்மலாக வந்து நான் இல்லை, இந்த மாதிரி நிறைய பசங்க வந்து இந்த டைமில் வந்து கேர் பண்ண தான் செய்வீங்க. நான் இந்த டைமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து எப்பயுமே சரி ஏதாவது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவேன். ஏன் அப்படின்னாக்கா அந்த பெயினோட நம்மளும் சேர்ந்து ஓகே சரியாயிடும் வலிக்குதா நம்ம கிட்டே இருந்தோம்னா அது திரும்ப திரும்ப இன்னும் அதிகமாக தான் பெயின் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வெளில கூப்பிட்டு வந்தோம்னாக்கா அவங்க கொஞ்சம் மைண்டு டைவெர்ட் ஆகும். ஸோ அதனால தான் மூவி கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ அதான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இது வந்து என்னோடய ப்ளாக் இல்லை, திவ்யா எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், என் மைண்டு வந்து அப்செட்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன். சரி ஓகே மைண்டை எப்படியாவது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு கூட்டு வந்துட்டான். அன்எக்ஸ்பெக்டட் எனக்கே. ஸோ நாங்கள் போகலாம், படம் பார்க்க கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ படம் பார்க்கலாம். என்ன படம்னு சொல்ல மாட்டேன்ட்டுமே டாங்களா. ஸோ வந்து மூவி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ரிவ்யூ சொல்கிறோம். ஏய் மியூசிக் கேட்டால் தான் அவ்வளோ. இங்கே பாரு முகேஷ் சொல்லிட்டாரு பாரு. முகேஷ் சொல்லிட்டு இருந்தல நான் தான் முகேஷ். அதே வீடியோ எடுக்கிற பாருங்க. அடுத்து பூரா நல்ல படத்தில் வரும். முகேஷுக்கு பதிலாக குரு எங்கடா காணா திருட்டிசிக்கு எடுக்க பாருங்க. முகேஷ் முகேஷ் நல்ல சுகமாக இருக்கா. வயிறு வலி பரவாயில்லையா இப்போ? ஏய் இந்தாடி இப்போதான் படம் ஆரம்பிச்சிருக்கேன். என்ன வலிக்கு பசிக்கு இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கான். சரி வாங்கி தரேன். ஓகே கைஸ், விலாகோட எண்டு வந்தாச்சு. படத்துக்கும் போயிட்டு வந்து எல்லோரும் டயர்டாகி எல்லாருக்கும் பயங்கர பசி ஒரு கட்டிட்டு அப்புறம் தான் உட்காந்து இப்போது விலாகோட எண்டு பேசிகிட்ருக்கேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:39 2:39க்கு வந்து 2:40 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன தூங்க வேண்டியதான். விலாகில் வந்து என் பாப்பா சொல்லியிருந்தா தங்கலானோட ரிவ்யூ எப்படி இருக்குது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. படம் நல்லா இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் சத்தியமாக எனக்கு பிடிக்கல. பிடிச்சிருந்தாருன்னா எனக்கு தெரியல. எனக்கு பாட்டை ரொம்ப போராக போச்சு. இன்னும் ஒன்று ஏசி காற்று நல்லா சில்லுன்னு வாங்கிட்டு ஒரு 2 ஹவர் அதெல்லாம் அப்படியே உட்காந்து தேட்ரு வியூ நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் ரசித்தோம். ஒரு 4-5 செல்ஃபி வேறு எடுத்தோம், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து படத்தை முடிச்சுட்டு வெளில வந்தோன்னா எல்லாருக்கும் பயங்கரமாக பசி வேறு. அதான் ஃபுல்லாக வந்த உடனே விலாக் முடிச்சிடலாம் அப்படின்னு வீடியோ போடலான்னு பார்த்தா அதுக்கு மனசு வரல. வயிறு கமான்னுச்சு. அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் ஒரு சிட்டிங்கை போட்டாச்சு. எல்லோரும் தூங்க போகிறோம். பாருங்கள் போட்டாச்சு. ஒருத்தர் படுத்துட்டாரு. நம்ம லைக்கிங் பாருங்கள். சொல்லு ரிவ்யூ சொல்லு. இப்போ சொல்லு. இவளுக்கு தான் படம் பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்க மைண்ட் செட்டு தானே, ஒவ்வொருத்தவங்க மைண்ட் செட்டு ஒரு மாதிரி. பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி என்ன சொல்ல முடியாது. 1000 படம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லாஸ்ட் எண்டில் 1000 படத்தில் வந்து என்ன இருக்குமோ அது மாதிரி கிட்டத்தட்ட இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த படம் ஃபீல் தான் இருந்துச்சு. ஓகே நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். ஒரு தடவை தான் பார்க்க முடியும், ஒரே ஒரு தடவை தான் பார்க்க முடியும் அந்த படத்தை. அந்த படத்தை 10 தடவை பார்த்தாலும் விக்ரம் சார் கெட்டப்புக்காக நான் பார்க்கலாம். நீங்கள் செம்மையாக பண்ணியிருந்தாரு. அவரோட ஆக்டிங் கதை வேணால் ஓகேன்னு சொல்லலாம், பட் அவரோட ஆக்டிங் அவரோட டேலண்ட்டுக்கெலாம் அடிச்சு. அந்த கெட்டப்பை பார்த்து தாங்க நான் ஏமாந்துட்டேன். அந்த கெட்டப் பார்த்து அதோட ட்ரைலர் பார்க்கும்போதே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. அவர் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த கெட்டப் பண்ணியிருப்பாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. அவரோட ஹார்ட் ஒர்க்கு. இந்த மூவின்னு இல்லை, விக்ரம் சாரோட எல்லா மூவியுமே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக தான் நான் போனேன். இவளை கூட்டிகிட்டும் போனேன். சரி இவளுக்கு வேறு ஸ்டொமக் பெயின்,
அப்படியே வீட்டிலே இருந்தால் நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். சரி ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இன்னும் அப்படியே சோகமாக போகும். சரி ஓகே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டுக்கலாம். இருந்தாலும் ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் படம் ஓகே ஆவரேஜ் அந்த மாதிரி இல்லை வைக்கலாம். இவருக்கு அது பிடிச்சிருக்கு. நான் வந்து உண்மையாகவே வந்து நான் விக்ரம் சாரோட கெட்டப் பார்த்து தான் அது ஆர்வம் வச்சு தான் போனேன். பட் அவரோட அந்த ஒரு ஆக்டிங்க்கு இந்த படம் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸே வேறு, அவரோட கெட்டப்பே வேறு, அவரோட மைண்ட் செட்டு, அவரோட ஆக்டிங்கு, அவரோட எல்லாமே வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஏன்னா விக்ரம் சார் மாதிரி ஒருத்தர் உலகத்தில் இருக்கவே முடியாது. எல்லா கெட்டப்பும் அவருக்கு செம்மையாக சூட் ஆகுது. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது அவருக்கு. ஸோ அதனால் அவர் கெட்டப் பார்த்து தான் போனேன். பட் எனக்கு படம் பிடிக்கல, ஆவரேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்குலாம் எப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் பாருங்கள், நீங்கள் போய் படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிளாக் முடிச்சுக்கலாமா? ஆக்சுவலாக அந்த கேரிங் வ்ளாக்னு நினைக்கிறேன். இல்லை கேரிங் வ்ளாகு, டே வ்ளாகு, லைன் கிங்கோட ஒரிஜினல் ரூபோ என்னன்றது எல்லாமே இந்த விளாக்ல தான் இருக்குன்னு ஆக்சுவலி இந்த வெயில் எடுத்ததுனால இப்போ கொஞ்சம் பிரிண்ட் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். வெயில் மொட்டை வெயில், பயங்கர வெயில். அதுவும் இல்லாமல் இந்த கேமரால வந்து ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டாங்க செட்டிங்க, நம்மளுக்கு தெரியல அது. அதனால நான் பாட்டுன்னு வீடியோ எடுத்துன்னு வந்துருக்கிறேன். ஸோ அதனால் கோச்சிக்காதீங்க. வீடியோ கிளாரிட்டி இல்லை ஏதாவது இருக்குன்னா கொஞ்சம் மிஸ்டேக் நான் மன்னிச்சிடுங்க. என் மேலே தான் ஃபால்ட்டு, கேமரா மேலே ஃபால்ட் இல்லை. அதனால் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்தோம், பிடிச்சிக்கலாம். லவ் யூ கைஸ், பாய். ஃபர்ஸ்ட் டைம் ஓன் வாய்ஸில் விலாக் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன்னா ஒரு மாதிரி அனீஸியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன்னு தெரில. லவ் யூ ஆல், பாய், மிஸ் யூ. பிளாக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா.